ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? அப்போ இந்த மேங்கோ டெசர்ட் உங்களுக்காக தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சூப்பரான நல்ல இனிப்பான மாம்பழம் தான் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாம்பழத்தை வந்து சின்ன சின்ன நான் கீறி விட்டுட்டு இந்த உள் சதையை மட்டும்தான் எடுக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த சதை எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது மாம்பழம். வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா சதையிலையும் எடுத்துட்டு இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒரு நல்ல களிப்பதமாக அடிச்சுட்டு வந்துடலாம். தண்ணியை அடித்தா நல்லா இருக்காது. தண்ணி எதுவுமே விடாமல் மாம்பழத்தை மட்டும் அடித்து எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதும் ஒரு 200 மில்லி அளவுக்கு மில்க் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு காய்ச்சலாம். அடிப்பிடிக்காத அளவுக்கு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சி எடுக்கணும். அடுத்ததாக ஒரு ஜெலட்டின் எடுத்து நான் வந்து ஒரு 5 நிமிஷம் நார்மல் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். அதையும் இந்த மில்கோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அடுத்ததாக அடித்து வச்சுக்கிற இந்த மாம்பழ பேஸ்ட்டை வந்து இந்த மில்கோட சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் சுகர் சேர்க்குறேன். ஏன்னா மாம்பழம் வந்து நல்ல இனிப்பாக இருக்கிறபடியாக சுகர் எனக்கு ஓகேயாக இருக்கும். அடுத்ததான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்க்கும்போது இந்த டெசர்ட் வந்து நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் காய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து இன்னொரு கிளாஸுக்கு மாற்றி ஒரு மணித்தியாலம் நல்லா ஆற விட்டுட்டு வேறொரு கிளாஸுக்கு மாற்றிட்டு அதையுமே ஒரு மணித்தியாலம் நல்லா நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு 6 மணித்தியாலத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது அந்த டெசர்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் 6 மணித்தியாலத்துக்கு பிறகு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் மேங்கோவில் வந்து குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை மேல் பக்கமாக சேர்க்க போகிறேன். அது கூடவே பிஸ்தாஸும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்க்கிறேன். அது கூட கொஞ்சமாக ப்ளம்ஸும் சேர்க்கிறேன். இந்த டெசர்ட்டோட இந்த குட்டி குட்டியாக மாம்பழம் கட் பண்ணி வச்சுக்கிறது, பிஸ்தாஸ், இந்த ப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இப்போ நான் குடித்து பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலேயே டேஸ்ட் வந்து நல்ல சூப்பராக இருந்தது. இந்த மேங்கோ இந்த மில்கெல்லாம் சேர்த்து செய்தபடியாக நல்ல சூப்பராக இருந்தது. அது கூட இந்த மாம்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, இந்த பிஸ்தாஸ் ப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவல்னு தான் சொல்லணும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இப்படி குளிர்ச்சியான ஆகாரங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எடுத்தால் தான் உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருந்த குட்டிஸுக்கெல்லாம் கண்டிப்பாக செய்து கொடுங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து இப்படி நிறைய ஆகாரங்கள் எடுக்கும்போது குட்டிஸுக்கு ரொம்ப நல்லது. தனியாக மாம்பழம் சாப்பிட்றத விட இப்படி டெசர்ட் மாதிரி ரெடி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதை விட இது ஹெல்த்தியான ரெசிபி தான். மில்கெல்லாம் சேர்த்து செய்தபடியாக உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். குட்டிஸுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டெசர்ட்டை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய உறவுகள் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.